ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நீங்கள் நினைக்கிற விஷயம் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு சுப விஷயமாக இருந்தாலும் சரிங்க, குழந்தைங்களுக்கு வேலையாகட்டும், படிப்பாகட்டும், வெளிநாடுக்கு போகிற யோகமாகட்டும், கல்யாணமாகட்டும், குழந்தை பேர், இந்த மாதிரி எந்த விதமான சுப விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க, தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்க நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு வழிபாடு. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு பொருளை உங்களுடைய குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருந்தது, உங்களால் அடிக்கடி போக முடியும் அப்படின்னாக்கா, குலதெய்வ கோயிலுக்கு நான் வாங்கி இந்த பொருளை தர்றேன், எனக்கு இந்த விஷயம் உடனே நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. குலதெய்வ கோவில் பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குங்குமம். மங்கள விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கும் பொழுது மங்களகரமான குங்குமம் அம்மனுக்கு நான் வாங்கி கோவிலுக்கு தருகிறேன், எனக்கு இந்த விஷயத்தை சீக்கிரமாக எந்த விதமான தடைகள் இல்லாமல் நீங்கள் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஆலயத்தை நீங்கள் மனசார நினைக்கிறீங்களோ அந்த ஆலயத்துக்கு போய் அங்கேயே நின்று மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாங்க நீங்கள் நினைக்கிற விஷயம் 48 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு, இல்லை நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படி இல்லை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூடங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு வேண்டின மாதிரி 1 கிலோவோ 1/2 கிலோவோ உங்கள் மனசுக்கு எவ்வளோ வாங்கி தரணும்னு தோணுதோ அவ்வளோ குங்குமம் வாங்கி கொண்டு போய் நீங்கள் பூ வச்சு குங்குமத்தையும் வச்சு நீங்கள் ஐயர்கிட்ட கொடுக்கும்பொழுது அவங்க அம்மனுடைய பாதத்தில் அந்த குங்குமத்தை வச்சிடுவாங்க. உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.